இல்லை, எனக்கு இது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதை நான் டப் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு எம்ஜிஆர் சாரோட வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, தளபதிக்கு நீ வாய்ஸாக ஒன்று கொடுக்க போறடா அப்படின்னு சொல்லி வரமா கொடுத்த மாதிரி தான் அந்த மொமெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு 100 படம் நடிச்சதுக்கு ஒரு நிகரான சந்தோஷத்தை அது கொடுத்தது. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tharum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One. சாட்ட சீன் இருக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் சார் போலீஸ் காஸ்டியூம்ல வருவாங்க. டயலாக் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனே எப்படி எம்ஜிஆர் சார் சொல்லுவாருன்னா, தங்கமே தளபதி அப்படின்னு அந்த சாட் அப்படியே அழகா கீழே விழுவோம். உடனே விஜய் சார் வாங்கிட்டு தலை அப்படின்னு வாங்கிட்டு வசனமா என்னுடைய தம்பி சிஎம் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். 3 வேளை மக்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாம இருக்கணும். இதுக்கப்புறம் திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஜனநாயகன் திருவிழா வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. நீங்க வாழ்த்துக்கள்மா. Being a part of this movie, அதுவும் ஐ திங்க் சாரே வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருக்காரு, ஒரு தெய்வமாக பார்க்குறாரு எம்ஜிஆர் சார். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு டயலாக் நீங்கள் தான் பேசணும் எம்ஜிஆர் சாரோட அப்படின்னும் பொழுது எப்படி இருந்தது? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஜனநாயகன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு வரமான ஒரு படம். எப்படி இருந்தது டிஎஸ்கே அந்த கால் வரும்பொழுது? இல்லை, எனக்கு இது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதை நான் டப் பண்ணும்போது அப்யூஸாக இருக்கும் டெஃபினட்டாக. பட் வினோத் சார் டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணி அவர் அசோசியேட் சார் பேசினாங்க. இந்த மாதிரி எனக்கு எம்ஜிஆர் சாரோட வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து சொன்னேன், என்னோட நல்லா பண்ணுற ஆளுங்க நிறைய இருக்காங்க சார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுறீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வாவாத்தியார்னு ஒரு மூவியில் வந்து அதில் வந்து எம்ஜிஆர் சார் ஒரு போர்ஷன் வருவாங்க, அதுக்கு நான் டப் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்துட்டு யாரோ சொல்லியிருக்காங்க டிஎஸ்கே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணாங்க. நான் டப் பண்ணி கொடுத்தேன், 2-3 வேரியேஷன்ஸ் டப் பண்ணி கொடுத்தேன். ஓகேன்னாங்க, எல்லாம் ஃபைன் பண்ணிட்டாங்க. எனக்கு கூட தெரியாது படத்தில் அது வருமானு கூட எனக்கு தெரில. நான் போய் ஃபர்ஸ்ட் டே FDFS பார்க்கும்போது தான் எனக்கு என்ன காணான்னு பார்க்குறேன். செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக சாட்டை எடுத்தார். பிளாஸ்ட் அந்த இடத்துல அந்த டயலாக் வரும்போது எனக்கே அப்பா, எனக்கு என்னென்னா இப்போ தான் ஒரு எமர்ஜிங் ஆக்டராக லப்பர் பந்தெல்லாம் அப்புறம் கொஞ்சம் இப்போ ஃபுல்லி இன்டு ஆக்டிங். ஸோ எல்லா ஒரு நடிகனுக்குமே தளபதியோட ஒரு சின்ன இப்படி வந்துட்டு போயிட மாட்டோமா. மாஸ்டர் படத்துலலாம் நான் ஆடிஷன்ஸ்லாம் போய் எப்படியாவது லொக்கேஷன் அட்டை கேட்டு வந்துட மாட்டோமெல்லாம் நினச்சிருக்கேன். பட் எனக்கு கடவுள் கொடுத்த வர என்னென்னா, விஷுவலாக நீ வரல, தளபதிக்கு நீ வாய்ஸாக ஒன்று கொடுக்க போறடா அப்படின்னு சொல்லி வரமா கொடுத்த மாதிரி தான் அந்த மொமெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு 100 படம் நடிச்சதுக்கு ஒரு நிகரான சந்தோஷத்தை அது கொடுத்தது எனக்கு. எங்களுக்காக அந்த டயலாக் எல்லாம் படம் பார்த்துட்டீங்களா? ஜனநாயகன் மூவி பார்த்தீங்களா எல்லாரும்? ஸோ அந்த படத்தில் வந்து சாட்ட சீன் இருக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் சார் போலீஸ் காஸ்டியூமில் வருவாங்க, மேலே சாட்டை இருக்கும், புரட்சி தலைவர் இருப்பாங்க. உள்ளே வந்தோடனேயுமே டயலாக் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனே எப்படி எம்ஜிஆர் சார் சொல்லுவார்னா, தங்கமே தளபதி அப்படின்னு அந்த சாட்டை அப்படியே அழகாக கீழே விழுவோம். உடனே விஜய் சார் வாங்கிட்டு தலை அப்படின்னு வாங்கிட்டு வசனமா அப்படி வெளியில் போவார். அந்த மொமெண்ட் தான். ஸோ அந்த டயலாக்கு நான் உண்மையிலேயே சொன்னேன். ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த நான் வீடியோ போட்டதுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்பா பெரிய டயலாக் இது, உலகத்திலே பெரிய டயலாக் அப்படின்னு சொல்லி கலாச்சி சிரிச்சு போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், அது எவ்வளோ பெரிய டயலாக்ன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு யார் மூலமாக சொன்னோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு அந்த கீழே கமெண்ட்டில் நான் சொன்னேன். விஜய் சாரே சொல்லியிருப்பாரு, புல்லட் எப்படி இறங்குன்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கு நான் வினோத் சாருக்கும் அண்ட் அவங்களுடைய டிரெக்ஷன் டீமுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த சின்ன டைலாக்கு இன்னைக்கு நான் நேற்று ஐ திங்க் கிருஷ்ணகிரி போயிருந்தேன், அந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இதை பற்றி கேட்குறாங்க, சார் எனக்கு அது சொல்லுங்கள், தங்கமே தளபதின்னு சொல்லுங்கன்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கு ஏன் அக்னாலேஜ் பண்ணதுக்கு நன்றி. ஆனால் இப்போ என்னன்னா, நான் ஒரு டேரக்டராக கொஞ்சம் இறங்கலான் இருக்கேன். ஓகே, ஆமாம், இது ஜனநாயகன் ஸ்லைட் வெர்ஷன் 2 மாற்றலான் இருக்கேன். என்னன்னா, அந்த டயலாக் அழகாக எம்ஜிஆர் சார் நீங்கள் அதை அழகாக டெலிவர் பண்ணிட்டீங்க. அண்ட் விஜய் சாருக்கான ஒரு விஷயம் நடந்தது. இப்போ அரசியல் களமில் ரொம்ப அழகாக சிஎம் ஜோசப் விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ எம்ஜிஆர் சார் அழகாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு, இப்போ சார் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது
ஒருவேளை புரட்சி தலைவர் வந்து சிஎம் விஜய் சாருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும். அதான் வாழ்த்தும் இல்லை, இப்போ நடக்கிறத கூட பேசலாம். எம்ஜிஆர் சார் யாருக்கு பயந்துருக்காரு? நான் சார் டிஎஸ்கே சார் வேற லெவல் பண்றாங்க. ஆமா டிஎஸ்கே. ஸோ அதனால அப்படி போயிடலாம். பிகாஸ் இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ரெயிட். எம்ஜிஆர் சாரும் அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்து எம்ஜிஆர் சார் ப்ளீஸ். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என்னை வாழ வைத்த தமிழக மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன சத்தத்தையே காண, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். சாப்பிட்டீங்களா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா சார். ஏன் தாய் குழந்தைங்கள்லாம் இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கலாம்ல? கண்டிப்பா சார். இந்த ஜனநாயகன் திருவிழா ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய தம்பி சிஎம் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மக்களுக்கான ஒரு மாற்றமாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். 3 வேளை மக்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு என்றைக்கும் வளர்ச்சி பாதையில் போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதை தம்பி விஜய் அவர்களும் சீரும் சிறப்புமாக பண்ணுவாருன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதனால் இந்த அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிகின் நுட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அது மாதிரி தான் எப்பயுமே நம்பினவங்களே யாரும் கெட்டு போகவே மாட்டாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓ சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னா டிஎஸ்கே அவர்களே, எம்ஜிஆர் சார் அழகா சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு தளபதி விஜய் சார் அவர் ரிப்ளை பண்றாரு. ஆமா இப்போ சிஎம் ஜோசப் விஜய் சார் இதுக்கு அழகான ஒரு பதில். ஒரே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒரே ஒரு தளபதி தான். அவர் வாய்ஸை நம்மளால எடுக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்றேன். வந்துருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா, சும்மா பட்டே கிளப்பலாம். வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ரசிகர் பண்டாளத்தை கொண்டு வரதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா, ஒரு யுகமே தேவைப்படுது. உசுபேத்திர வண்ட ஒம்பனும் கடுப்பேத்திர வண்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய், உங்க விச்சி, நான் வரேன். அதனாலதான் சொல்றேன் நண்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவங்க எங்களை பற்றி சொன்னதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற என்ன வேணும் வாழ்க்கையில்? அதனால இதுக்கப்புறம் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ மை காட், ஒன் மோர் டைம் ஃபார் டிஎஸ்கே ப்ளீஸ். எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் 2 பேரும் 2 நாளாக ரிஹர்சல் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. இன்னைக்கு சாயந்தரம் தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க பிகின் நியூட்ஸில், சார் உங்களை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்ட், எனக்கு இப்போதான் காதல சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாங்கடா டயலாக்லாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், அதையும் நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம். ஃப்ளோவில் போகிறது தான். எஸ் ஆல்வேஸ் ஐ திங்க் ஸ்பாட் ஆன். டிஎஸ்கே பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஸ்பாட்டில் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. ஜனநாயகன் திருவிழா ஒன் லாஸ்ட் டைம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் சாரா தான் நிறைஞ்சிருக்காரு எல்லா இடங்கள்லையுமே. ஆரம்பத்துல இருந்து அவருடைய திரைப்படங்கள்ல எங்க பார்த்தாலும் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். 69 திரைப்படங்கள், நிறைய ஜேர்னர்ஸ், கமர்ஷியல்ஸ், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள், லவ் ஜேர்னர்ஸ், ஆக்ஷன்ஸ், மக்கள் மனசுல வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கர எமோஷன் தான். அதுவும் அந்த கடைசி அந்த 2 நிமிஷம் அந்த தலைவன் அனிருத் போட்ட அந்த பாட்டில் தளபதியோட அந்த விஷுவலை பார்க்கும்போது என்னதான் கல்லஞ்சமாக இருந்தாலும் கரைஞ்சிருன்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு சைடு அப்படி இருக்கும். பட் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, தளபதி நமக்காக 69 படம் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவும் பார்க்கும்போது அது ஜனநாயகன் திருவிழா மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவுமே அது திருவிழா தான். ஸோ அதனால் வி won't miss him always. ஸோ அதனால் எப்பயுமே எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாலியாக அவரை பார்க்கலாம். அதுதான் என்னோட ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஸோ டிஎஸ்கே உங்களுக்காக எல்இடியில் ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துடலாமா? ஸோ லைவாக டப் பண்ண போகிறோம். ஆமா ஐயா, சொல்லுங்க. யாரா இருக்கும் இன்றைக்கு பிகை நோட்ஸ்ல ஜனநாயகன் திருவிழான்னு பண்றது? யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நான் பண்ணி ஆகணும். யார் இதை பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாருக்கு இது பண்றாங்க? யாரா வேணா இருக்கலாம் சார். அவர் ஒரு சூப்பரான ஆக்டரா இருக்கலாம், அருமையான ஆக்டரா இருக்கலாம்,
மக்களுக்கு பிடிச்ச ஆக்டரா இருக்கலாம், ஒரு சிஎம்ஆ இருக்கலாம். அந்த சிஎம்மோட பேரு சி ஜோசப் விஜயா கூட இருக்கலாம். உங்களால போய் வெளியில சொல்லுங்க சார். இதுக்கப்புறம் வருஷம் திருவிழா தான். அதை நம்ம சீர சிறப்பமா கொண்டாட போறோம். Of course, we all miss the legendary singer ஜானகி அம்மா. அப்படி இருக்கும்பொழுது விஜய் சாரோட சாங் ஏதாவது அம்மா வாய்ஸ்ல ப்ளீஸ், ஜானகி அம்மா வாய்ஸ்ல விஜய் சார் பாட்டா? ஏதாவது ஒரு சாங் ஜஸ்ட் ட்ரை எங்களுக்காக. நீங்களே Because சொல்லுங்களேன், since இன்னைக்கு ஏதாவது திருவிழாவாக இருக்கிறதுனால திடீர்னு கேட்டுட்டு அந்த வாய்ஸை பாட சொன்னால் எப்படி பாட முடியும்? ஜனநாயகன் திருவிழா வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு வந்து ரொம்ப, ஏன்னா குழந்தைங்க பாடுற பாட்டு நான் அந்த காலத்தில் நிறைய பாடுவேன். திடீர்னு இப்படி பாடிச்சோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் என் சுவாசம் உன்னை சேருதே. இதுக்கப்புறம் பாடின சரோஜா தேவி வாய்ஸ் வந்துடும்மா. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் கண்ணா, வரட்டா? Thank you TSK, we love you. Thank you so much one more time Thank you so much. for this talented person TSK. Thank you TSK. Behind Woods Jananayagan Tiruvizha. Title sponsors Chennai's Amrita Nale placement Nale Chennai's Amrita. Grand Royal Tours உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. உங்கள் தங்க நகை விற்று பணம் பெற Max Gold. Call 04445454545 Max Gold Cash for Gold. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் கைவா. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampas Kaiwan.